Shiva 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 Shiva. கேட்டாருக்கா தம்பி நாச்சிப்பட்டியாரு நாமக்கல் மாவட்ட கடைசி பார்டர்ல இருக்கிறாரு. இவர் பேர் லட்சுமணன். ராம எங்க இருக்கிறார்? ராம பக்கத்துல இருக்கிறார், லட்சுமணன் இங்க இருக்கிறார். இவரு நமது நீண்ட கால உறுப்பினராக இருக்காரு சங்கத்துல. இன்றைய தமிழ் ஆண்டின் பெயர், மாதம், என்ன திதி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லுவார். வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, துவிதி திதி, துவிதி தேய்பிரை திதி, உத்தகட்டாதி நட்சத்திரம், மீனராசி, விருச்சிக லக்னம். நன்றி. நன்றி சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சரி, ஓகே. தம்பி உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி சொல்லியிருக்கார் இல்லையா? ஓகே. லக்கணம் என்னவா இருக்கும்? லக்கணம் எப்படி போடுறது? இந்த லக்கணத்தை பார்த்து என்ன டைம் கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது ஒரு ஜாதத்துல டைம் இல்ல, ராசி கட்டம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நீங்க லக்கணம் கண்டுபிடிக்க முடியுமா? ராசி கட்டம் கொடுத்தாச்சு சார், டேட்டா ஆஃப் டைம் ஆஃப் கூட கிடையாது, டைம் ஆஃப் கூட கிடையாது, டேட்டா ஆஃப் கூட கிடையாது. உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாதான்? கண்டுபிடிக்கிறோம். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு தேதி இருக்குது, லக்கணம் மட்டும் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். நீங்க ஒரு ராகு கேதோ அல்லது சனியோ இதை பேஸ் பண்ணி அல்லது குருவை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எந்த வருஷம் டக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா ரவி? நான் சொல்றது அது ஈஸியா இருக்கும். இப்ப சூரிய உதயத்தை தான் லக்கணம் போடுறோம் இல்லையா? சூரிய உதயத்துல லக்கணம் போறோம். இந்த சூரிய உதயம் ஆவணி மாசத்துல சிம்மத்தில் இருக்கிற மணி என்ன இப்போ ஒரு 10-11 வச்சுக்க. பாத்தீங்கன்னாக்க 6, 8, 10 2 மணி நேரத்துக்கு லக்கணம் மாறுதா? 2 மணி நேரம் லக்கணம் மாறுதா? அப்ப 6, 8, 10 அநேகமா துலா லக்கணமா இருக்கலாம். துலாத்துல சுவாதி போயிட்டு இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜாதகத்துல பிறந்த தேதி நேரம் இல்லைனாலும் வெறும் கட்டத்தை மட்டுமே கொடுத்தா அது எந்த மாசம் பிறந்திருக்குது, எந்த வருஷமா இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த திதியை வச்சு நாளை கண்டுபிடிச்சிடணும். என்ன தேதியில பிறந்தா இருக்கிறது அது திறந்தாச்சுன்னா லக்கணத்தை வச்சு அதுல அந்த ராசி கட்டத்துல இருப்பு திசை இருக்கும், அதை வச்சு லக்கணத்தினுடைய பாயிண்ட் 10 11 வரைக்கும் போட்டுருக்கோம்னா 11 10 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பின்ன லக்கணம் துலா லக்கணம் போட்டுக்கலாமா? துலா லக்கணம் அநேகமா கடைசிக்கு போயிட்டு இருக்கு, விசாகமா இருக்கு. ஓகே, சரி சார். விருச்சிகம் வந்திருக்காது? விருச்சிகம் வந்துருச்சா? எங்க டைம் 6:20 தானே, சூரிய உதயம் 6:10 தானே. பாருங்க சார், அவங்க எல்லாத்துலயும் இருக்கா? விருச்சிகம் வந்துருச்சா? போட்டுக்கலாமா? சரி, அப்ப குருவிலே இருக்கலாம். போட்டீங்களா? கம்ப்யூட்டர்ல போட்டீங்களா? விருச்சிகம் வந்துச்சா? விருச்சிகம் எதுல சார் இருக்குதா? விசாகத்துல இருக்குதா? ஐயா, விருச்சிக லக்கண புள்ளி விசாகத்துல இருக்குதா? சரி, ஓகே, ரைட் போறோம். விசாகம் கடைசி போதும், ஏன்னா இப்பதான் மாறி இருக்கும் ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துல. சரி, ஓகே. சரி, அதை இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திதியை போன மாசம் சொல்லி கொடுத்தோம். இது எத்தனாவது திதி, எத்தனாவது நாள்? திதிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எத்தனாவது நாள்ங்கிறது தான். சண்டே, மண்டே, டியூஸ்டே சொல்ற மாதிரி 1, 2, 3 சொல்ற மாதிரி அதாவது பிரதமை துதி அதுதான் நாள் தான். பெருசா போட்டு அழிக்க கூடாது. நீங்க ஜோசியர், நீங்க சொல்ற இடத்துல என்ன வேணாலும் சொல்லிக்க. உங்களுக்கு இதுல அக்க வேற ஆணி வேற தெரிஞ்சாதான் என்னங்கிற விஷயம் தெரியும். தெரியாமலே ஜாதகம் பார்க்க கூடாது. இப்படிதான் உங்களுக்கு திதி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப உங்களுக்கு சந்திரனுக்கு இருந்தா இருக்க, சூரியனுக்கு இருக்கிறாரு. நேத்தா சந்திர கிரகணம் நடந்துச்சு. ஏன் சந்திர கிரகணம் வந்துச்சு? சின்ன வயசுல சொல்லுவாங்க இல்லையா? சின்ன வயசுல என்ன சொல்றாங்க? அதாவது பெரிய பாம்பு சந்திரனை விளங்குது. வேற அவங்களுக்கு தெரியுது அவ்வளவுதான், நமக்கு தெரியுது அவ்வளவுதான். நிஜமானமே இப்ப ராகுதான் விளங்குது. இப்ப நிழல் கிரகம் இல்லையா? இப்ப ஜாதகத்துல ராகு எந்த ராசியில இருக்கிறாரோ அதுக்கு நேர் எதிர் ராசியில அமாவாசை பௌர்ணமி வந்துச்சுன்னா கிரகணம் வரும். உங்களுக்கு அது கிரகணம் சொல்றோம். ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமியுமே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தான், வேற எதுவுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இங்க இருந்துச்சு உங்களுக்கு. அப்ப என்ன ஆச்சு? தம்பி என்ன சொன்னா? 1, 2 துதி சொன்னான். துதி திருதி 3 நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. 3 நாள் வச்சுக்க படிச்சிருச்சு. ஸோ அதனால கிரகணாய்ப்புங்கிறது விஞ்ஞான ரீதியாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூரியனுக்கும் அந்த சந்திரனுக்கு மத்தியில பூமியினுடைய நிழல் போடும் போது உங்களுக்கு மறைக்குது.
இல்லையா? யாரோ பாத்தீங்களா கிரகணம்? டிவியில பாத்தீங்களா? மறைஞ்சு போச்சா முழுசா? மட்டமா தெரிஞ்சது. ஓகே. என்ன கேட்டீங்கன்னா, இந்த நிழல் தான் மாசம் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அமாவாசை நைட்ல பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் வந்து சந்திர கிரகணம் நைட்லயும் சூரிய கிரகணம் பகலையும் இவ்வளவுதான் மேட்டர். ஏன்னா சூரியனை மறைச்சா தானே உங்களுக்கு. ஸோ அப்போ துவிதி ஆகி போச்சு, உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் தெரிஞ்சு போச்சு, லக்னமும் கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சு போச்சா? நீ ஜாதகம் பார்க்க வேண்டியதான். இப்ப லக்ன புள்ளி எங்க இருக்குன்னு சொல்றாரு அவரு, விசாலத்துல இருக்குன்னு சொன்னார். அது குரு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியுடைய சாரத்துல இருக்கு, உத்திரட்டாதி. இப்ப நம்ம என்ன பேசுறது, குருவும் சனியும் பேசலாம். ரெண்டு வார்த்தை பேசலாம். என்ன சார் பேசலாமா? குரு பிளஸ் சனி. இப்ப குரு சனி சேர்க்கை, குரு சனி சேர்க்கைக்கு ஏதோ ஒரு யோகம்னு சொல்லுவாங்களே. செல்வா கரெக்டா சொல்லு. குருவும் சனியும் சேர்ந்தால் அதுக்கு பேரு குரு சண்டால யோகம். கரெக்ட், 100% கரெக்ட். குரு சண்டால யோகம். சரி, குருவும் சனியும் சேர்ந்தா நல்லதா கெட்டதா? ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டே இருக்கணும்ல. குரு சனி சேர்க்கை நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா? யாருக்கு நல்லது செய்யும், யாருக்கு கெடுதல் செய்யும்? ஏதாவது ஒரு அனுமானம் இருக்குதா? சண்டால யோகம் சொல்லிட்டாரு. அது குரு சண்டால யோகம் தெளிவா சொல்லிட்டார். குருவினால் வரக்கூடிய சண்டால யோகம். தமிழ்ல சொல்றோம், ஹிந்தியில அப்படி சொல்ல மாட்டான், மலையாளத்துல அப்படி சொல்ல மாட்டான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த குரு சனி சேர்க்கை இந்த ஜாதகத்தை காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் குரு இல்லையா? காலபுருஷ தத்துவத்துக்கு தர்ம 10, 11 ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது சனி. இப்ப இந்த குரு சனி சேர்க்கை இப்ப நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, அந்த மறுபடியும் 2 பேட்டிக்கு முன்னாடி மூலத்திரிகோணத்தை சொல்றோம் பாத்தீங்களா, அதை கையில வச்சுக்கணும். ஜாதகத்தை இதை வச்சுக்கிட்டு இதுக்கு பலன் சொல்றோம். ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்தால் நன்மையா தீமையா? ஃபர்ஸ்ட் இது நன்மையும் உண்டு, வழக்கமா சொல்ற மாதிரிதான். நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. டிவியில சொல்ற மாதிரி நன்மையும் தீமையும் கலந்த நாளா கூட இருக்கலாம். நம்ம அப்படித்தான் சொல்லிடுறோம். எப்படி புரிய வைக்க? ஏன்னா தப்பிச்சுக்கிறாங்களா? அது மாதிரி உங்களுக்கு வாங்க வாங்க. சோ அதனால இப்ப இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு சனி சேர்க்கையா இருக்கு வச்சுக்கோ. இப்ப விருச்சிக லக்னம் சொல்லியிருக்காரு அண்ணன். இப்ப விருச்சிக லக்னத்துக்கு குரு 2, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஓகேவா? சனி யாரு? இந்த விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி எடுத்துக்க. 3, 4 கூட வச்சுக்க, 4 அப்ப அந்த ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல எங்க இந்த லக்னத்துக்கு எங்க சேர்ந்திருந்தாரு சரி. இப்ப இந்த இடத்துல தனஸ்தானாதிபதியும் எப்படி தனஸ்தானாதிபதியும் வீடு மனை ஸ்தானாதிபதியும் சனி சேர்ந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? வீடு மனை கல்வியை வச்சுக்கலாம், தாயாரை வச்சுக்கலாம், அடுத்து அந்த சகோதரனையும் சேர்த்துக்கலாம். சகோதரன் இருக்க முடியாது. ஒருவேளை விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மேக்சிமம் சகோதரியா தான் இருப்பாங்க. நான் 3ஆம் வீட்டுக்கு சரியா இருக்கிறனால மேக்சிமம் சரியா இருக்கு. இடையில எல்லாம் மிஸ் ஆயிரும். சகோதரன் வந்ததுதான் இடையில உங்களுக்கு மிஸ் ஆயிரும். உங்களுக்கு. சோ அதனால சகோதர பாவத்தை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். 4ஆம் பாவாதிபதி சனியா இருக்கிறாரு. இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனியா இருக்கிறார். சரி, இந்த ஜாதகத்துல இந்த குருவும் சனியும் சேர்ந்து விருச்சிக லக்னத்துக்கு எங்க இருந்தாலும் முதல்ல புத்திரக்காரன் முதல் 5ஆம் பாவத்தை எடுத்துக்க. 5ஆம் பாவாதிபதி யாரு? குரு இல்லையா? இப்ப குரு சனியோட சேர்ந்திருக்கிறார். இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்? இவருக்கு பிறக்கிற குழந்தை வளர்ந்த ஆளை கல்வியில எப்படி இருக்கும்? இவருக்கு பிறக்கிற குழந்தை வளர்ந்த ஆளை கல்யாணத்தை எப்படி பண்ணிக்கும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஓடுது, மீன ராசியா ஓடுது, லக்ன விருச்சிக லக்னம் இப்ப குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை எப்படி கல்யாணம் பண்ணிக்கும், எப்படி படிக்கும், எப்படி இருக்கும்? லக்ன புள்ளி குருவுடைய சாரத்தில் இருக்காரு. அந்த குரு தான் சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. லக்ன புள்ளி குருவா இருக்காரு. அந்த குரு தான் சனியோட சேர்ந்திருக்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த குழந்தைய பார்ப்போம். இந்த குழந்தைங்கிறது புத்திர காரகனா வச்சுக்கலாம். இந்த சாதத்துல புத்திர ஸ்தானாதிபதி ஆகிறாரு, புத்திர காரகத்துவ கிரகமும் ஆகிறார். இப்ப இந்த சனி சேரும் போது அந்த குருவுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு சனியோட சேரும் போது இவரு வளர்ந்த ஆளாகி மாறுபட்ட கல்யாணத்தை பண்ணிக்குவாரு. இங்கே சொல்லி இவருக்கு பிறக்கூடிய ஒரு குழந்தை தான் இஷ்டப்படி தான் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கும் ஒரு சமாஜம். 2வது குரு சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல 2ஆம் வீட்டுக்கு அதிபதி அடிப்படை கல்வி, அடிப்படை கல்வி. இப்ப குரு வந்து சுபகிரகம், சனி வந்து சுபகிரகம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துலாலக்கணக்காரர்களும் சுபகிரகம் தான், விருச்சிக லக்னக்காரர்களும் சுபகிரகம் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. சனியை கண்டு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இப்ப குருவும் சனியும் சேர்ந்து அதாவது அவனை கல்வியில PhD பண்ற அளவு கொண்டு போகும், மருத்துவ கல்வி கொண்டு போகும், மெடிக்கல் சயின்ஸ் படிக்க வைக்கும், கல்வி, பண வாழ்க்கை. அப்ப இந்த விருச்சிக லக்னக்காரனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை
அந்த குழந்தையுடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எப்படி இருக்கும், இந்த மாதிரி நல்ல கல்வியில நிபுணத்துவமும் கொஞ்சம் பிடிவாதம் சொல் பேச்சு கேளத்தன்மையும் கொஞ்சம் மாநரமாகவும் இந்த குழந்தை பிறக்கும். இந்த அப்பாவுடைய ஜாதத்தை வச்சுக்கிட்டு பிறக்க போற குழந்தை என்ன குழந்தைன்னு உங்களால சொல்லணும். என்ன குழந்தைன்னா ஜெண்டர் கிடையாது, ஜெண்டர்னா ஆண் பெண் அது கிடையாது, அதனுடைய குணாசியம் எப்படி இருக்கு நீங்க சொல்லணும். நீங்க அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்தான்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடிய அந்த கிரக பலன் அந்த குழந்தைக்கு அப்படியா. அப்போ அப்பாவுடைய குழந்தைய ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவை பேசலாம், அப்பா ஜாதத்தை வச்சுட்டு குழந்தைய பேசலாம். இதை கிழக்கிளையா 1008 நீங்க வச்சிருக்க அடிப்படை தான், வேற எதுவும் கிடையாது. இதுதான் உங்களுக்கு. சரி, அப்படியே தனுசு லக்னத்துக்கு போயிடலாம். தனுசு லக்னத்துக்கு அந்த லக்ன புள்ளி இப்போ தனுசு லக்ன புள்ளி வேறையா வச்சுக்கலாம். தனுசு லக்னாதிபதி குரு, அவர் சனியோட சேர்ந்திருக்கிறார். இப்பதான் தம்பி செல்வா சொன்னோம், இங்கதான் குரு சாண்டால யோகம் வேலை செய்யுது. இப்ப குரு சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல அவர் கொஞ்சம் நாத்திக கருத்து உள்ளவரா இருப்பார். இதையுமே நேரில் பார்க்காம நம்ப மாட்டார். ஆன்மீகத்தையும் பேசுவாரு, ஆன்மீகம் இல்லைன்னு பேசுவார் அவரை பொறுத்த வரைக்கும். அதனால அவருடைய குணாதிசயம் உருவாய்ப்பு போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவருடைய பேசுற பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அது பாயிண்டா பேசுவாரு. அது வந்து 2 சைடு பேசுவார். நியாயத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், போத் சைடு பேசுவார். ஏன்னா அங்க சனி இருக்கா நீதிமான். அந்த குரு சனி எப்படி வேலை செய்து அவருக்கு லக்னாதிபதி சேர்ந்து எங்க போனாலும் நியாயக்காரா இருப்பாரு, எங்க போனா பண்ணைக்காரா இருப்பாரு. பண்ணைக்காரர் என்ன சொல்லுவாரு, நியாயத்தானே பேசுவாரு. ஒரு நீதித்துறை வந்து 2 பக்கம் பதில் சொல்ல முடியாது, 2 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது, ஒருத்தர் சொல்லணும். அப்ப விருச்சிக லக்னக்காரனுக்கு அந்த குருவும் சனியும் சேர்ந்தா அது நன்மையே தான் தரும், தீமை தராது. சரி, இப்ப இந்த ஜாதத்துல இப்ப விருச்சிக லக்னம் போட்டாச்சு. விருச்சிக லக்னத்துக்கு குரு உச்சம் ஆகிறார். அந்த இடத்துல குரு சனி சேர்க்கையா இருக்குன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? முன்னே சொல்லியிருக்கிறான், மூலத்திரிகோண ராசி உங்களுக்கு பாதிக்கும். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அதனுடைய மூலத்திரிகோண ராசி பாதிக்கும். இப்ப தனுசு லக்னம் சொல்லி இருக்கிறான். தனுசு லக்னத்துக்கு குரு எங்க இருக்காரு, உச்சமா இருக்கிறாரு. அவரோட சனி சேர்ந்து இருக்கிறாரு. அவர் எப்படி இருப்பாரு, சனி பூசத்திலே இருக்காரு, குரு புனர் பூசத்துல இருக்கிறாரு. அவர் எப்படி இருப்பார், அவரோட உருவ அமைப்பு சொல்லுங்க. குணாசி அப்புறம் பேசிக்கலாம். ஒரு தோட்டத்தில் எப்படி இருப்பார், கை கால் எப்படி இருக்கும்? அவருக்கு 2 கால்ல ஒரு கால் 1 இன்ச் கம்மியா இருக்கு. 2 கால்ல தப்ப கால் சொல்றோம்ல 1 இன்ச் கம்மியா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படியே செக் பண்ணி பாருங்க, எடுத்து போய் நாளைக்கு உட்காந்து. அப்போ குரு சனி எப்படி வேலை செய்யுங்க, தன்னை பாதிக்குது. சனி கால் பாதம், குருவும் பாதம். இப்ப பாதத்துல என்ன ஆகுது, வித்தியாசம் வருது. அவர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா லேசா அப்படி சண்டி சீட்டு நடக்கிற மாதிரி நடப்பார். பெருசா இருக்காது, பெருசா அது வேற சமாச்சாரம், ஹேண்டிகேப். இப்ப இது ஹேண்டிகேப் கிடையாது. ஆனாலும் வித்தியாசம் அவர் என்ன பண்ணுவாருன்னா உச்ச லேசா அப்படி சாஞ்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. அதை பார்த்தாவே அவரை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடல குரு சனி சேர்ந்துருக்கப்பா அவருக்கு பிடிச்சு போச்சு. ஆளை பார்த்தவங்க ஜாதகத்தை எடுத்தாவே எடுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த குரு எங்க இருக்கிறாரு, என்ன சமாச்சாரம் பண்ற புரிஞ்சு போச்சா? இதான் கவனிக்கணும் நாம. இப்ப குரு சனி சேர்ந்திருக்கிறதுங்கிறது வேற விஷயம், குரு சனி எங்க சேர்ந்திருக்கிறதுங்கிறது முக்கியம். அப்ப எந்த லக்னத்துக்கு அந்த குரு சனி சேர்ந்திருக்கிறது முக்கியம். செல்வா எங்க செல்வாத மறுபடியும் உள்ள போய் மாட்டிச்சு. சரி, ஓகே. அடுத்தபடியா பார்த்து மாட்டீங்கன்னாக்கா இந்த தம்பி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்துக்கு வந்துடலாம். தனுசு போயிடுச்சு, மகர லக்னம். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியே சனிதான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. மகர லக்னத்துல குரு நீச்சம் ஆகிறாரு. மகர லக்னத்துல குரு நீச்சமானா அவர் கண்ணை கட்டிக்கு வாரா? நீச்சம் பெற்ற குரு வேலை செய்ய மாட்டாரா? நீச்சம் பெற்ற குரு நீச்சமாவே இருப்பாரா? அப்ப அதுல என்னென்ன யார் யார் இருக்கிறாங்க? முதல்ல யார் இருக்கிறா? சூரியன் இருக்கிறாரா, சந்திரன் இருக்கிறாரா, செவ்வாய் இருக்காரா? 3 பேர் இருக்கிறாங்களா? இப்ப யாருடைய நட்சத்திர கால இருந்தா அந்த குரு நீச்சம் அடையமா இருப்பாரு? சொல்லுங்க பார்க்கலாம். அங்க சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார். சந்திரன்ல இருந்தா அந்த குரு நீச்சம் அடையவில்லை. அது திருவோண நட்சத்திர சாரத்துல குரு பார்த்தா அந்த குரு நீச்ச நிவர்த்தி ஆயிட்டாரு, நீச்சம் கிடையாது, தெரியாமலே மறைமுகமா நீச்ச பங்கம் ஆயிட்டாரு. மாறாக அந்த ஜாதனுக்கு அந்த குருச்சந்திர யோகத்தை கொடுப்பாரு, குருச்சந்திர யோகத்தை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். மகர லக்னக்காரங்களுக்கு லக்ன புள்ளி அந்த சந்திரன்ல இருந்து அந்த இடத்துல குரு சண்டால யோகம் எங்க ஏற்பட்டாலும்
அவருக்கு முழுக்க முழுக்க அந்த குருவினால யோகம் கிடைக்குமே தவிர அவயோகம் கிடைக்காது. குரு திசை நடந்தாலும் சனி திசை நடந்தாலும் யோகத்தை கொடுக்கும் 100%. வெகுசா பேரு இப்ப எல்லாத்துக்குமே 1, 2, 3, 12 வரைக்கும் என்ன தெரியுது எல்லாம் எடுத்துக்கிறாங்க. 1, 2 4 செவ்வாய் இருக்குது சார், 6ல சனி இருக்குது சார். இது பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் ரொம்ப அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். ரொம்ப அடிச்சிரியா எதுக்கு ஆடவனுக்கு ரொம்ப போட்டாச்சு எடுத்து வர வேற என்ன பண்ணுவீங்க அவருக்கு? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டு தானே சொல்றது? ரைட், நான் சொல்றது கரெக்டு தானே? ஒரு அனுபவத்தில் சொல்றேன். சரி, மகரம் ஆகி போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு போயிடலாம். டைம் ஆச்சு, 1/2 மணி நேரம். கும்ப லக்னத்துக்கு போயிடலாம். இப்ப கும்ப லக்னத்துல நான் சொல்ற மாதிரி செவ்வாய் இருக்காரு, அவரு பகவான் இப்ப ஆல்ரெடி ராகு இருக்காரு, அங்க குருவும் இருக்கிறார், 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப வந்து இப்ப அந்த சனி பகவான் கூட பொறுத்த வரைக்கும் இது கும்பத்துல இருக்கிற சனி பூரட்டாதியில இருக்கிறாரு வச்சு, குருடைய சாரத்துல பூரட்டாதியில் இருக்கிறார். அவருக்கு மகர லக்னமா இருக்கு, லக்ன புள்ளி போட்டவர் அவர் பூரட்டாதியில் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல குருவும் சனியும் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த லக்னத்துக்கு குருவும் சனி சேர்ந்திருக்கிறார். அவர் லக்னப்புள்ளி சார், எப்பவுமே லக்னாதிபதியை விட லக்னப்புள்ளி தான் முக்கியம். நம்ம அடிக்கடி சொல்றது முக்கியம். லக்னாதிபதி இருக்கிறாரு, போறாரு வராரு, அவர் என்னமோ போட்டு போறாரு, அது மேட்டர் கிடையாது. ஹலோ கணேசன் இருக்க மீட்டிங்ல இருக்கிறேன், அப்புறம் கூப்பிடுறேங்க. அதாவது லக்ன புள்ளி எங்க ஏறி இருக்கிறாரோ அந்த லக்ன புள்ளி தான் முக்கியம். அந்த லக்ன புள்ளி தான் அவரு, லக்னாதிபதி அவருக்கு கிடையாது. ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டா 10 நிமிஷம் பிரயோஜனப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. லக்ன புள்ளி தான் முக்கியம். இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். லக்ன புள்ளி ஏறி நட்சத்திராதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும், அடுத்த பாயிண்ட். அதனால லக்னாதிபதியை மறந்துருக்கங்க. லக்ன புள்ளி, லக்னம் எங்க இருக்காது? அவருக்கு பூரட்டாதி இருக்கிறாரு, இப்ப குருவுடைய சாரத்தில் இருக்கிறார். அந்த லக்னாதிபதி யாரு? சனி. இப்ப அவர் வந்து குரு சனி சேர்க்கையா இருக்கு, எங்க வேணாலும் வச்சு. சரி, அவருக்கு சனி வந்து உச்சமா இருக்காரு சார். சனி எங்க இருக்காரு? உச்சமா இருக்காரு. எங்க இருப்பாரு? துலாத்துல உச்சமா இருப்பாரு. அப்ப சனிக்கு மூலத்திரியோட ராசி எது? கும்பம். கும்ப லக்னம் தானே அவரு. அப்ப என்னது? அதாவது சனி உச்சமா இருக்காரு, உச்சம் பெற்ற சனிக்கு அதாவது மூலத்திரியோட ராசி பாதிக்கும், அது கும்ப லக்னமா போச்சு. அவர் கும்ப லக்னமா இருக்கிறாரு. இப்ப இங்க என்ன பண்ணுவாரு? குரு சனி சேர்ந்திருக்கு. இவர் தான் பப்ளிக்ல நாத்திகம் பேசக்கூடியவர், ஆன்மீக நாட்டம் இல்லாதவர், அனலைஸ் பண்ணக்கூடியவர். நல்லது கிட்ட ப்ரூஃப் காட்டு, அனலைஸ் பண்ண, சும்மா பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. தலை சிறந்த ஆர்த்தோ டாக்டர், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், தலை சிறந்த டாக்டர். சுக்குனா கொண்டு போனாலும் ஜாயின் பண்ணிடலாம். தலை சிறந்த மருத்துவர். ஆனா பேசுற கருத்து பூராம முரண்பாடாதான் இருக்கும். நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாரு, அவர் சொல்லதான் நீ கேட்கு. ஆனா அவர் தொழில்ல கரகாரா இருப்பார். மூலத்திரியோட பாதிக்குதான். எப்படி பாதிக்குது? குருவுடைய சாரத்தில் இருக்கிறாரு. அந்த குரு அந்த ஜாதத்துல தனசாதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிகமா இருக்கிறாரு. சோ அதெல்லாம் நிறைய சம்பாதிப்பாரு. அவரு ஆன்மீக கருத்து பேசிக்கிட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அவருக்கு அறிவியல் பூர்வமா ப்ரூஃபான நிரூபணம் பண்ணிக்கிட்டு மருத்துவ தொழில இறங்குவாரு. ஆமா, கும்பலக்கணத்து கும்பலக்கணத்து மட்டும்தான். கும்பலக்கணத்துக்கு லக்ன புள்ளி வந்து குருவுடைய சாரத்துல இருந்தா, அவருக்கு அந்த குரு சனியோட சேர்ந்திருந்தா, லக்னாதிபதி சனி, லக்ன புள்ளியும் குரு, அப்ப குரு சனி சேர்க்கையாரு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? அப்ப அந்த குரு அந்த சனி அவரே தான். குரு யாரு? 11ஆம் வீட்டுக்கு அதிபதி அல்லவா, 2ஆம் வீட்டுக்கு தனஸ்தானாதிபதி எல்லாம். நிறைய வருமானம். அந்த வருமானம் எந்த அளவுக்கு வருகிறது அவருக்குண்டான யோகாக்களை பொறுத்து வருமானம் வரும். அந்த எந்த அளவுக்கு வருமானம் வருதுங்கிறது அவருடைய யோகா அமைப்பை பொறுத்த வரைக்கும். இப்பதான் உங்களுக்கு யோகம்னா என்னங்க? குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், 2 யோகம் தான் வாழ்க்கையில. வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இது 2 இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பொழைச்சிக்கலாம். அது ராசிக்கு இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு இருந்தாலும் சரி, நடப்பு திசைக்கு இருந்தாலும் சரி. ஒரு ஜாதகனுக்கு நீங்க ஜோசியரா இருந்தாலும் சரி, நாடக கலைஞரா இருந்தாலும் சரி, இயற்கை நாடக நாட்டியமா இருந்தாலும் சரி, நீங்க எது வேணாலும் கலையில நிபுணரா இருக்கலாம். பணம் சம்பாதிக்கணும்னா இந்த யோகா இருக்கும். யோகாலும் சம்பாதிக்க முடியாது. சும்மா நீங்க நிபுணரா இருக்கலாம், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால பேசிட்டே இருக்கலாம், மைக் போட்டு பேசலாம். நான் கூட சொல்லலாம், ரொம்ப அறிவாளியா இருக்கு, யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க சார். கவனிக்கிறது என்ன? அதுதான் கவனிக்கும். அப்ப கும்ப லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு யாரு? 10ஆம் வீடு எது? விருச்சகம்.
விருச்சிகம் என்ன ராசி? காரகத்துவத்துல ஜல ராசி. அப்ப என்ன பண்ணுவாரு? அடிக்கடி வெளிநாடு போவாரு. வெளிநாட்டை கூட தோன்றிடுவாங்களா? பாங்க அது பாருங்க. அது பேசுனா அவர் எதுவுமே ஒத்துக்க மாட்டாரு. அவர் நீங்க சொல்றது எதுவுமே ஏத்துக்க மாட்டாரு. என்னையா லூசு மாதிரி பேசுறேன் பாரு. அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தோம்னா அவ்வளவுதான் மடை பிச்சுட்டு தான் வரணும். கரெக்ட். அவர் மாதிரி தான் நம்ம கணேஷ் சமீபத்தில் போயிட்டாரு. அவர் அப்படிதான். அவர்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்க, ராஜேந்திரனுக்கு தெரியும், அவர் தான் ப்ரூஃப். அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா மண்டை காஞ்சி கதவை திறந்து வெளியே ஒடியாரணும். அவரும் ஜோசியம் தான், பெரிய ஜோசியம் இல்ல ராஜா? அரை மணி நேரம் உட்காந்து பேசுவாருங்க. இவர் வெளியே விட மாட்டாரு. ஏன்னா கதை விட்டு உட்காந்துருப்பான். அவன் கதவை வெளியே ஒடியாட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். 40 பேர் நிக்கிறான். ஏப்பா சாமி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாருங்க. அப்ப நோட்டை தூக்கி ஓடிடும். இப்ப என்னப்பா, அந்த ஜோதிடர்கள் கூட ஒரு தன்மை வேணும் இல்லையா? அனுசரிச்சு போகணும் இல்லையா? அவங்க சொல்ற வாங்குற கருத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல, சொல்யூஷன் சொல்லணும்ல. இதுதான் ஜோசியம். சார் கோவம் தான் செய்யும். நம்ம கூட தான் கோவம் வரும். சும்மா ரோட்ல போறவட்ட யானை மேல சுண்ணாம்பு கேட்கற மாதிரி நம்ம மட்டும் கேள்வி கேட்டா கோவம் வருமா? வராது. எடுத்துருவாயா சொல்ல வேண்டியது. என்ன கும்ப லக்னத்துக்கு மூலத்திரிகோண ராசி பாதிக்குது. ஆனா கும்ப லக்னாதிபதி குருவுடைய சாரத்துல ஏறினா என்ன ஆகும்? அது வந்து பாசிட்டிவ் ஆயிடுது. நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் ஆயிடுது. சரி, அப்ப மீனத்துக்கு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் குரு சனியுடைய வீடுகளா சொல்லிட்டு இருக்கான் பக்கமா இருக்கிற காரணத்தினால. புரியுது உங்களுக்கு? இப்ப வந்து அங்க வந்து யார் இருக்கிறா உங்களுக்கு? பூரட்டாதி இருக்கிறாரு. இப்ப நேத்து உத்திரட்டாதி இருக்கிறாரு. நாளைக்கு ரேவதி இருப்பார். இப்ப இந்த ஜாதகனுக்கு லக்ன புள்ளி புதனுடைய சாரமா போச்சு. ரேவதியில லக்னம் இருக்கிறார். இப்ப அந்த குரு எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எந்த லக்னத்துல வேணாலும் போறார். அவருக்கு ரேவதி. அந்த ரேவதி புதனுக்கு சனி யாரு? கொஞ்சம் ஓரளவு நட்பாதான் இருப்பார். இப்ப இந்த மீன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு சனி சேர்க்கை, இந்த குரு சண்டால யோகம் சொல்றாரு, அது எப்படி வேலை செய்யும்? மீன லக்னத்துக்கு அதிபதியே குரு தானே. இப்ப அந்த லக்ன புள்ளியிலையும் குரு இல்ல, ரேவதியில இருக்கிறாரு. சனி வந்து வேற பக்கம் இருக்கிறார் ஜாதி. அப்படிங்கும் போது அந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்க அல்லது ரேவதி நட்சத்திரம் புள்ளியா இருக்கிறவங்க, அந்த ரேவதியில லக்கணம் உள்ளவனுங்க, அவங்களுக்கு அந்த குருசாண்ட அடையவங்கிறது ஒன்றும் வேலை செய்யாது. சைலண்டா இருக்கும், ஒன்றும் பண்ணார். அவனோட வேலையை பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க லக்கண புள்ளி குருடைய சாஸ்திரம் இருக்கா, அந்த புதனுடைய சாஸ்திரம் இருக்கிறனால புதனை கேது பார்த்தால், அது கேதுவை புதன் பார்த்தால் அவர் காதல் கல்யாணம் பண்ணிக்குவாரு. வருமானம் இருக்காது, வறுமையில இருப்பாரு. பார்த்துருக்கிறீங்களா? புதன் திசையில கேது புத்தி நடந்தாலும் கேது சில புதன் நடத்தினாலும் வயசு வித்தியாசம் கிடையாது, காதல் வரும். அப்படி யாரும் லவ் பண்ணி இருக்கிறீங்களா சார்? யாராச்சும் நீங்க லவ் பண்ண ஒரு காணோம்? நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு லக்கண புள்ளிய கட்டி இருக்கிறாரு, காய் வெட்டி கட்டிக்காரு சார். கவனிக்கும். ஜீவா வந்து எனக்கு 25 நாள் வந்து காய் வெட்டி கட்டிட்டு இருக்கிறார். ஆனால் காதலுக்கு காவிக்கும் சம்மதம் கிடையாது. கரெக்ட் கரெக்ட். சோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப இருந்தாலும் சரி, உங்க ஜாதத்தை எல்லா ஜாதத்தையும் எடுங்க, வயசு வித்தியாசம் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது எப்படியும் இப்போ வரும். இது என்ன சம்மந்தம் இருக்குது? நம்மளை பொறுத்த வரைக்கும் புதன் திசையில கேது புத்தி நடந்தாலும் கேது திசையில புதன் புத்தி நடந்தாலும் காதல் வரும். அல்லது அந்த புதன் திசை 1, 5, 9 தசாப்தி கனெக்ட் ஆச்சுன்னா காதல் வரும். அது 60 வயசு 50 வயசு 40 வயசுக்கு மேட்டர் கிடையாது. அது கரெக்ட். அதான் முதல் மரியாதை காதல். ரவி கரெக்டா சொல்றாரு, அது கொஞ்சம் கரெக்டா சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்டலா நம்மளை பொறுத்த வரைக்கும் உதவி நடந்துகிட்டே இருக்கும். உதவி ஒரு ஜாதகத்துல அந்த 7ஆம் வீட்டுக்கு லக்கணத்துல இருக்கா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் எல்லாமே காதல் வயப்படுங்க, நல்லது உங்களை பொறுத்தாங்க. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமை கலந்த பலன் நடக்கும். அவரால் எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. அவர் ஜாதக்கார் ஜோதிடம் பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த லவ் மேரேஜ் அடிக்கடி வரும். ஆனா புதனை கேது பார்த்தாலும், கேது நேருக்கு நேரம் புதன் பார்த்தாலும் வறுமை வாட்டும். ஜாக்கிரதை. இவரு நம்ம சிவாஜி, இவரு ஏபி நாகராஜன் எடுத்த மாதிரிதான். அதாவது சேர்ந்தே இருப்பது எதுன்னு கேட்பார். வரிசையா சொல்லிட்டே வருவார். சேர்ந்தே இருப்பதுன்னா வறுமையும் புலமையும் பார். அவர் அப்படியே அப்படி ஜர்க் பண்ணுவார். இந்த வறுமை உள்ள இடத்துல புலமை இருக்கும், புலமை இருக்குது வறுமை இருக்கும். இந்த புலமை இருக்கிறவனுக்கு அது நல்ல வசதியை கொடுத்தோம்னாக்கா மல்லாக்கப்படுத்துக்குவார்.
அதனாலதான் பகவான் என்ன பண்ணாருன்னா, நீ பசியிலே பாடு, பசிக்கு செவிக்கு உணவில்லாத பொழுது சிலது வயிற்றுக்கு ஈயப்படும் சொன்னார் திருவள்ளுவர். கேட்கறதுக்கே விஷயம் இல்லைன்னாதான் நீ சாப்பிடணும், கேட்கறதுக்கு விஷயம் இருக்கும்போது எதுக்கே சாப்பிடணும், நீ பசி எடுக்காத உனக்குங்கிற. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிலது வயிற்றுக்கு ஈயப்படும் சொன்னார். திருக்குறள் கரெக்டு தானே? வாத்தியார காலம். சரி, நம்ம மேஷத்துக்கு போயிடலாம். டைமைட்டு மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். அங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, பகவான் கேது இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கேது இருக்கார். இப்ப இந்த கேது ராகு கேது ஜாதகம் இதை பொருத்தம் பார்க்கறதுக்கு இப்ப நீங்கெல்லாம் வந்து இப்ப நான் சொல்றதே கிடையாதுங்க, வரவங்களே சொல்றாங்க. என் பையனுக்கு ராகு கேது இருக்குதுங்க, இந்த பிள்ளைக்கு ராகு கேது இல்லைங்க, கட்டலாமா? அது வேற. எங்க பிள்ளைக்கு செவ்வாசம் இருக்குதுங்க, அவருக்கு செவ்வாசம் இல்லைங்கிறாருங்க, கட்டலாமா? இவங்க ஜாதகமே வாங்குறதே இல்லை. ஜாதகம் கையில வாங்காமைய இவங்களே முடிவு பண்ணி திருமண தடையை உருவாக்குறாங்க. யாரு? பெற்றோர்களை. தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருந்தான். ஆமாம்மா, அது கரெக்டு தான். அப்புறம் ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல 12 மணிக்கு ஆயிடுச்சு, ஜாதகம் பார்க்கலாமா? நீ பார்க்க வேணாம், பகல்லையே வா, காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துரு. அண்ணாவை எப்படிங்க வர்றது? இல்லைன்னா 1 மணிக்கு தான் வரணும், எனக்கு வேற வேலை இருக்கு, வரக்கூடாது. இல்லை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல. பார்க்காத யார் பார்க்க? எதுக்கு பார்க்கற நீ? பார்க்காது. அப்புறம் ஒருத்தர் ராத்திரி 10 மணிக்கு அமெரிக்காவில் போன் போறான். அமெரிக்காவில் இருக்கிறான் பாருங்க, 10 வருஷமா. ஏன் சார் ராத்திரில வந்து ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிறாங்களே, நான் என்ன பண்றது? உனக்கு பகல, எனக்கு ராத்திரி. அது வேற. இதெல்லாம் சமாளித்து ஜாதகம் பார்க்க. அவருக்கு என்ன பண்றது? நீ பகல்ல உட்காந்துக்க, நான் ராத்திரில பார்க்க. நீ ஏன் கவலைப்படுற? யார் சொன்னாங்க 6 மணிக்கு மேல ஜாதகம் பார்க்க வேணாம்னு சொன்னாங்க? எதுக்காக சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாங்க எழுத்து சின்ன சின்னதார், அன்னைக்கு கண்ணாடி ஸ்பெக்ஸ் கிடையாது, ஸோ அதனால விளக்கு கிடையாது, அதனால தப்பா கணிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 6 மணிக்கு மேல பார்க்க கூடாது, பார்க்கறது பாவம்னாங்க. அதனால இன்னைக்குதான் 5-6 லைட் போட்டுக்கிட்டீங்க, பகல்லையே 2-3 கண்ணாடியை வச்சுக்கிட்டீங்க, 10வது கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டீங்க. யாரும் கணக்கு கையில போடுறீங்க? உதயாதி நாளைக்கு கணக்கில் யாரும் போடுறீங்களா? இல்லைங்க. அப்படின்னா எனக்கு மறந்தே போச்சு. அப்படின்னா போட்டாரு, டக்குன்னு அடிச்சாரு, வந்துருச்சு, போட்டாரு, மேல போச்சு. உதயாதி நாளைக்கு என்னன்னா நாமளா மனசு போட்டு சொல்ல வேண்டியதான். இப்போ அதனால அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு வந்து அது இன்னொன்னு கொஞ்சம் நல்ல நேரத்துல பாக்கணுங்க, கொஞ்சம் நல்ல சீக்கிரமா பாத்தீங்கன்னா பரவாயில்ல. இப்ப 2 பேர் இருக்கிறாங்களா? நல்ல நேரம் போயிருக்கேன். அப்புறம் அதுக்கு நல்ல நேரத்துல உட்கார வச்சு பார்த்தோம்னா அந்த ஜாதகம் பொருத்தம் இருக்காது. பொருத்தல, இனிமேல் கெட்ட நேரத்துல வாங்க, பொருத்தம் கரெக்டா இருக்கும். நல்ல நேரத்துல பொருத்தம் 3 ஜாதகம் நேரத்துல பாத்தீங்க, 3மே பொருத்தம் வரல, அப்ப இனிமேல் கெட்ட நேரத்துல வாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப நீ சொல்றது கரெக்டு தான். ஏங்க உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஜாதகம் பார்த்துட்டாரு, அவரை நீக்கி விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு உனக்கு நல்ல நேரம் இருக்குன்னு பார்க்க முடியுமா? இதெல்லாம் இதனாலதான் என்ன சொல்றோம்னா, இந்த கொஞ்சம் முற்போக்கவாதிகள் இந்த ஜோதிடங்கிறது மூட நம்பிக்கைங்க. நான் பண்ற கோடல் தான். மகாராஷ்டிரா டிவி ஒரு ஆப்சக் அப்படின்னு சொல்ற ஹிந்தி டிவி, இந்த சந்திரகரகனுக்கு நல்லா ஒரு 15 சாமியாரை உட்கார வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆளாளுக்கு ஒரு சொல்றான். இந்த பக்கம் அறிவாளிகளை அது இன்னொரு டிவி 10 மணிக்கு உட்கார வச்சுக்கிட்டு அவன் டைம் பாஸ், அவனுக்கு பொருளாதாரம், அவனுக்கு வந்து ஜெயிக்கிறான், அதை பாக்குறதுக்கு 500 பேர் இருக்கிறான், டிஆர்பி ரேட் ஏறுது, ஸோ அதனால வருது. இப்படி இது வியாபாரம் ஆகி போச்சு. கோயிடங்கிறது ஒரு அற்புதமான கலை. யாருக்கு எவ்வளவு வேணாலும் அது புதையில நீங்க எடுத்துக்கலாம். எந்த பிக்காசை போட்டு எடுக்கிறீங்களா, ஜேசி போட்டு எடுக்கிறீங்களா, அல்லது வந்து மம்முட்டி வெட்டி வச்சுனா களைக்கொட்டி வைக்கிறீங்களாங்கிறது அது உங்க பவர். அதுக்கப்புறம் இப்ப இத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆபீஸை வச்சு சேரீங்க? எத்தனை பேர் ஆபீஸை வச்சு சேரீங்க சார்? நாங்க சொல்றது 15 வருஷம் ஆச்சு. 15 ஆண்டு காலத்துல நீங்க இது வரைக்கும் 1500 பேர் போயிருப்பாங்க ஜாதகம் வச்சு. இன்னைக்கு நான் 25 வருஷமா பாக்குறேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை வருஷமா எத்தனை பேரு, ஏன்னா நம்ம தெரிஞ்ச கலையே சொல்றோம், அப்சர்வ் பண்றாங்க, யூட்டிலைஸ் பண்றாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, போன மீட்டிங்ல நீங்க பேசுறது பூரா அற்புதமா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றிங்க. ஆனா பார்க்கும்போது குழப்பமாயி போச்சு கேக்குற. என்னையா அது முதல்ல அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நான் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டேனே. அதாங்க விளக்க கேட்டேன். விளக்க மறுபடியும் நாளைக்கு காலையில் இங்க வந்து பேசிக்கலாம். ஒரே சொல்லும் போது எல்லாம் கரெக்டா புடிச்சிட்டாராம். பஸ்ல போற வரைக்கும் திக் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாம் கரெக்டா இருந்துச்சான். அடுத்த வீட்டுல ஜாதத்தை விரிச்சு வச்ச உடனே பயங்கர குழப்பமா போச்சு.
அது அவருக்கு என்ன சொல்லிட்டாரு, இப்ப எனக்கு நேரம் சரியில்லைங்க, நீங்க நாளைக்கு ஜாதகம் பார்க்கலாம் முடிச்சுட்டாரு. இப்படி ஓடிட்டு சரி மேசத்துக்கு டைம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா லக்னம் புள்ளி அஸ்வினியில் இருக்கு. நாங்க கேதுல போய் அப்படி போயிடுச்சா, சரி கேதுனுடைய சரத்து இருக்கிறது. இப்ப கேது என்ன பண்ணும், கேதுனுடைய ஜெனரல் கருத்து என்ன, குடும்பத்துல கேது என்ன பண்ணும், ராகு என்ன பண்ணும், கேது இருக்கிற இடம் என்ன ஆகும், மருத்துவரா இருப்பாங்க. குடும்பத்துல யாருக்கும் மருத்துவரா இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, கேது அந்த இடத்த என்ன பண்ணும், ராகு அந்த இடத்த என்ன பண்ணும். கேது எங்க இருக்குதோ அந்த இடம் சன்னமாயும். நம்ம இவரு சொன்னோம், விஜய் சொன்னோம், கேது எங்க இருக்குதோ அது சன்னமாயும். ராகு எங்க இருக்கிறாரோ அது பிரம்மண்டாங்க. கரெக்டா புரிஞ்சு போச்சா உங்களுக்கு. அப்ப கேதுவுடைய சார்ந்து இருக்கிற கிரகம் சன்னமாயும். ஒருவேளை லக்கண புள்ளி கேது இருக்குன்னு வச்சுக்க, ஒரு ஜாதகத்துல மேஷ லக்கணம் சொல்லிட்டோம், லக்கண புள்ளி கேது இருக்கிறார். இவருக்கு ஜாதகத்துல 3ஆம் வீட்டுக்கு அது புதன், அது எங்கேயாவது கேதுவுடைய சாரத்துல இருந்தா என்ன ஆகும், ஜாதகம் பூலியா இருப்பாங்க. ஜாதகம் பூலியா இருப்பாங்க. சரி ஓகே. வேற என்ன, வீரியம்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. வீரியம்னா என்ன, அவ்வளவுதான், இதான் பாயிண்ட், முடிஞ்சு போச்சு. இதுல அப்புறம் பேசுறேன். லக்கண புள்ளி கேதுகளை இருந்து அந்த லக்னாதிபதியோ அல்லது 3ஆம் வீட்டுக்கு அதிபதியோ கேதுனுடைய சாரத்திலே அங்க எங்க இருந்தாலும் அவருக்கு தாம்பத்திய உறவு கம்மி, வீரியம். அப்புறம் இங்க வந்து அந்த பலன் கொஞ்சம் கம்மி ஆகுது. அப்ப எப்படி இங்க பொருத்தம், இங்கதான் பாக்கணும் பொருத்தம் எப்படி பாப்பீங்க. அப்ப அத வந்து அந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை போடணும். இல்ல இந்த பொண்ணுக்கு லக்கணத்துல ராகு இருக்க மாதிரி போட்டீங்கன்னாக்கா ரூட் மாறிடும். இங்கதான் ராகு வேலை செய்யுதா, எங்க ராகு வேலை செய்யுது பாத்தீங்களா, ராகு எங்க வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்க. ராகு வேலை செய்யுது, ராகு ஜாதகம் ராகு கொடுக்கறது கரெக்ட், எங்க வேலை செய்யும். 3ஆம் இடங்கிறது தம்பி சொல்ற மாதிரி வீரியம், அதை மட்டும் எடுத்துக்க. 3ஆம் இடங்கிறது இல்வாழ்க்கை சுகத்தை தாம்பத்திய சுகத்தை அணுக்கூடியது. 12ஆம் போகிறது கட்டில் சுகம், நீண்ட நேரம். இப்ப இங்க 3 லக்கண புள்ளி கேதுகுடி சாரத்துல இருந்தா சரி சார், இந்த லக்கணம் மேஷ லக்கணமா இருக்கு, அவர் 3ல கேது இருக்கிறாரு, அவர் என்ன தொழில் பண்ணுவாரு, என்ன தொழில் பண்ணுவாரு, என்ன பேப்பரை வெட்டுவாரா, இல்ல பிரஸ்ல கட்டிங் மாஸ்டரா இருப்பாரா, சித்த வைத்தியம். வேற ஞாயிற்றுக்கிழமை போறீங்களா, எங்க போறீங்க, அவர் கறி கடைக்கு கொண்டா இருக்க, வேற எங்க போறீங்க, வேற எங்க போறீங்க, ஐயா சரி 5 நாளைக்கு ஒரு போறீங்க சார், 5 நாளைக்கு ஒரு போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, அங்க என்ன பண்றீங்க, சுத்தம் பண்ண உங்களை சுத்தம் பண்ணிக்கல, என்ன சார் கட்டிங் பண்றீங்க சார், கட்டிங் பண்றீங்க, அப்ப அவருக்கு என்ன தொழில் கொடுக்கறது, என்ன கேட்டது நீ சொல்ற, அந்த பையன் வட்டான என்ன சார் தொழில் கொடுப்பீங்க, பையன் வர்றான் ஒருத்தன், ஓ சலூன் கடை வச்சுக்கியா நல்லா இருக்கும், ஐயோ அங்க தொழில் இல்லையா, சரி பிரஸ்ல போய் கட்டிங் மாஸ்டரா போய்க்க, நீங்க சொல்ற மாதிரி கட்டிங் மாஸ்டரா போய்க்க. ஜாதகத்துல அது ரொம்ப அபரிதமான மப்ப படுத்துக்கிறது, அவர் சொல்ற அளவா சாப்பிடும் இல்ல, 3ல கேது இருக்கிறவங்க சாப்பிடும், அதாவது பாத்தீங்கன்னா 2ல கேது இருந்தா சாப்பிடுவாங்க. இங்க வந்து நாம தாம்பத்திய சுகத்தை பத்தி பேசுறோம், அந்த பொருத்தம் பாக்குற அன்னைக்கு இந்த ராகுகேது வேலை செய்யுது. இந்த ராகுகேது வந்து அந்த பொண்ணு ஜாதகத்துல லக்கண புள்ளியோ அந்த 3ஆம் பாவத்துல ராகு இருக்க கூடாது, இல்லாத புள்ளியை சேர்த்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும், மாத்தி சேர்த்து விட்டீங்கன்னா வாட்டியா இருக்கும், முடியுது. சரி புரிஞ்சு வச்சா. இப்ப குரு சாண்டால யோகத்துக்கு வந்துடலாம். ஏங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வருதா, ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஒரு பையன் வந்தான், அவன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜாதகம் பாக்குறதுக்காக உட்காந்தான். அந்த ஜாதகத்துல 3ல கேது இருக்கிறாரு, அவருக்கு 10ல சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறாங்க. மீன லக்னத்துக்கு 10ல சந்திரனும் சுக்கரனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். இப்ப அவரு என்ன சொல்றாங்க, நான் இந்த 3ல கேதை மட்டும் பார்த்துட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, தம்பி என்னப்பா நீ என்ன தொழில் பண்றீங்க, நீங்க சொல்லுங்க சார். நான் பண்ணேன், நீ சலூன் கடை வச்சா பரவாயில்ல அப்படின்னு, அதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வேற என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க, வேற என்ன செய்யலாம், நல்ல ஜோதிடம் பார்க்கலாம், நல்ல டான்ஸ் ஆடலாம், நல்ல பாட்டு பாடலாம்,
அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அந்த புலிப்பாணி பாட்டை 10 பாட்டை அடிக்கிறான், சரமாரி அடிக்கிறான். அந்த ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு பாரப்பான்னு ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேங்கிறான். கடைசியில புலிப்பாணி குறியினேன்னு தான் முடிச்சான். சரிப்பா அவையாப்பா இதுவா அதுவா கூட்டு குழப்பமா இருக்குதுங்க. சரி இப்ப நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். இந்த தொழில் சிறப்பா நான் கேட்கறேன், எனக்கு ரெண்டுமே தெரியும், நீங்க சொல்றது ரெண்டுமே 100% கரெக்ட். நான் இதுல எது சிறப்பா செய்ய முடியும், இது பார்த்துக்கிட்டு அது பார்க்க கூடாது, நல்லா இல்ல, யாரும் வரமாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதை வச்சுக்கிட்டு பாட்டும் பாட முடியாது, அது யாரும் கும்பிட போக மாட்டானுங்க. அதை விட்டா எங்க வீட்டுக்காரி சண்டைக்கு வரா, இதை விட்டா இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்? இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப அவருக்கு எந்த யோக பலன் இருக்குன்னு 10ஆம் வீட்டுக்கு இது அவருக்கு நல்ல பலமா இருக்குது. 10ஆம் வீட்டுல அவருக்கு ஜாதகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் சந்திரன் குரு 3 பேருமா இருக்கிறாங்க. அதனால அந்த ஜோதிடத்தை முழுத்துறை இறக்கப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நீ ஏற்கனவே செலும் கூட வச்சிருந்தனால உனக்கு அடையாளம் தெரியாது, நல்லா பட்டை கிட்ட போட்டு காய் வெட்டி போட்டு சாயப்படுத்த வச்சுட்டு உட்காந்துக்க. இல்லைன்னா நீ அது தலைகளை நீட்டான்னு வச்சுக்க, ஜோதிட மையம் போட்டுட்டு கட்டிக்கு மனப்பான உட்காட்டான சிரமம் போயிடும் அப்படின்னு இப்ப சரிட்டாரு. இப்ப அந்த ஜாதக அலங்காரத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் கூட பாடுறான். அது என் சீர் கலினை எடுத்தான் அந்த பாடல் அதை நேர் தீமா நேர அது தெரிஞ்சாதான் பாட முடியும். அதையே பாடுறான். எப்படி மனப்பாடம் பண்ண இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாருங்க. அப்ப அந்த ஜாதகத்துல அவருக்கு 2 தொழில் இருக்குது. எந்த தொழில் தான் வாழ்க்கையில ஜெயிச்சுப்பாரு. பிரதான தொழில இப்ப ஜோதிடம் பாக்குறாரு. அவர் 2 நாளும் சொல்ல முடியாது, அருமையா பாத்துட்டு இருக்காரு. இன்னொரு நாளைக்கு சொல்றான் அவர் யார்கிட்ட, அவர் இங்க வருவார். அருமையா பாடுறான். அவன் என்ன இந்த கால்குலேஷன் எல்லாம் போறது கிடையாது, கட்டத்தை வச்சுக்கிறான். இந்த புலிப்பாணி பாட்டை பாடுறான், கிளீனா பாடுறான், முடிஞ்சு போச்சு. அது நம்ம இது பார்ப்போம்ல, இழிச்சு விஷயம் பார்ப்போம்ல, இந்த கிரக சேர்க்கை இருந்தா இப்படி இருக்கு, இந்த கிரக அப்படி அது ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது வேலை. அந்த தொழில் நல்லா இருக்குது, அவருக்கு பணமா கொட்டுது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஜாதகம் பாக்குறது இல்லை. இவர் இருக்கிறாரு பாருங்க, நம்ம சக்தி குரு. இந்த சக்தி குருட்ட நோட்டை கொடுத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆளை விட மாட்டேங்கிறாரு. அவர் அந்த கணக்கு இந்த கணக்கெல்லாம் போட்டு கிளீனா போட்டு A to Z அவனுக்கு சொல்றதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் வெளியே நிற்கும். இப்ப அடுத்தபடியா நானு ஏன் 1 மணி நேரம் ஆகும். அது எனக்கு டைமே தெரிய மாட்டேங்குது. 1 மணி நேரம் ஆயிரும். அதை உள்ள கதை எட்டி பாப்பாரு உள்ள இருந்து சீக்கிரம் முடியும். அவர்தான் சொல்றாருல, அப்போ உட்காந்து போட்டு எழுப்புறான். இவனு அவர்தான் சொல்றாருல, நீ போட்டு என்ன பொழுது கேட்டுட்டே இருக்கிற. இப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? இந்த ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இல்லாத கிரகாய்ப்பு உள்ளவனும் ஜோதிடன் ஆயிட்டாங்க. புரிய வச்சவங்களுக்கு அவர் தலை சிறந்து ஜோதிடார். அப்ப நீங்க வச்சிருக்கிற புத்தகத்துல எழுதப்பட்ட இருக்கிற அந்த ரூல்ஸ் மட்டுமே பொறுத்து சொல்ல முடியாது. அனுபவ ரூல்ஸ் நீ கத்துக்கணும், அதை மனசுல வச்சுக்கணும். ஒரு ஜாதகம் அது எப்படிப்பட்ட ஜாதகம் மனசுல ஏத்திக்கிட்டாதான் அடுத்த பலன் சொல்ல முடியும். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சா? ஏன் பாதி 4 கட்டம் தான் அங்க போயிருக்கு. 4 கட்டம் தான் அங்க போயிருக்கிறான். சரி 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 2 பார்ட் பண்ணிக்க. ரைட், ஓகே. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போயிடலாம் சார், டைம் ஆயிடுச்சு. இப்ப ரிஷபத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு சண்டால யோகம் இப்படி வேலை செய்யும் இல்லையா? ரிஷபத்துக்கு அந்த சனி யாரு? தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சொல்றோம். இப்ப அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி உங்க ரிஷப லக்கணத்துல சனியிலே இருந்தா என்ன பண்ணுவீங்க? 1970 பிறந்தவங்களுக்கு சனி இருக்கு, 1945 பிறந்தவங்களுக்கு சனி அங்க இருக்கு, எங்க ரிஷபத்துல. இப்ப உங்களுக்கு என்ன வரும்? சனி எந்த நம்ம பாடியில எந்த பார்ட் சனி? கால். அப்போ ஒரு ஜாதத்துல லக்கணத்துல ரோகிணி நட்சத்திர சாரத்துல அந்த சனி இருந்தாருன்னா அவங்களுக்கு மூட்டுக்குழி வரும். இப்பே சொல்லியாச்சு. என்ன காரணம்? அவரு ஏன்னா அவரு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வேலை செய்யறாரு, 10ஆம் வீட்டுக்கு அதிபதியா வேலை செய்யறாரு. 9ஆம் வீட்டுக்கு யாரு? பாதகாதிபதி. 10ஆம் வீட்டுக்கு யாரு? கர்மாதிபதி. அப்ப தர்ம கர்மாதிபதி. இப்ப இது வேலை செய்யணும்ல, அவருக்கு தொழில் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும், அரசு ஊழியரா இருப்பாரு. அவர் ஜாதத்துல சனி பகவான் லக்னத்துல இருப்பாரு, அவர் ரோகணியில இருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணும்? அவருக்கு மூட்டு வலி வரும். இப்பயே சொல்லிப்படும், நடக்க முடியாது. சரி, இப்ப அந்த குரு சண்டால யோகத்தை எடுத்துக்கலாம். அந்த குரு இந்த ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு தான் ஆகிறார். இந்த ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி ஆகிறார் இல்லையா? ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி ஆகிற பட்சத்துல அந்த குரு சண்டால யோகம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கார், ரோகிணி இருக்கார். அவர் ரொம்ப குழப்பவாதியா இருப்பார். உங்களை பொறுத்த இப்படி பேசலாமா, அப்படி பேசலாம், இப்படி சொல்லாமா, அப்படி சொல்லாமா, நிரந்தரமான முடிவு எடுக்க முடியாத அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் தொழில ரொம்ப கெட்டிக்காரா இருப்பார், தொழில் அற்புதமா செய்வார், குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய சமாச்சாரமா இருக்கும். பெண் குழந்தைகள் அவருக்கு ஜாஸ்தியா இருக்கும். குரு சனி சேர்ந்து ரிஷப கணக்காரங்க எங்க இருந்தாலும் பெண் வாரிசு அதிகமா இருக்கும், மான் வாரிசு குறைவா இருக்கும். 5 முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? இப்பதானே ஒண்ணு
இப்போ மிதுனத்துக்கு வந்துடலாம். மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சண்டால யோகம். மிதுன லக்கணத்துக்கு குரு ஆவரவரா அல்லது தனுசு லக்கணத்துக்கு குரு ஆவரவரா, அத குரு புதன் சேர்க்கை, புதன் குரு நட்பா, குருக்கு புதன் நட்பா. ஒரு ஜாதத்துல வந்து புதன் உச்சமாயிட்டான். இப்ப மறுபடியும் அங்க போங்க மூலத்திரிகோண ஃபார்முலாவுக்கு. இப்ப புதன் உச்சமான மூலத்திரிகோண ராசியை புதனுக்கு எது? கன்னி. புதன் அங்கேயே உச்சமா வர்றாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? யாருக்காவது மூலத்திரிகோண ராசியான புதன் அந்த கன்னியில உச்சம் அடைஞ்சிருக்கிறா? யாருக்காவது பார்த்த ஜாதகம் எதா இருக்கா? என்னாச்சு அதுக்கு? அடிக்கடி அவங்க மாமா எப்படி இருக்காரு? சார் ரொம்ப ஜீவா அனுபவத்தை கரெக்டா சொல்லிட்டாரு. நான் சொல்றது கன்னி ராசியில புதன் உச்சம் அடைஞ்ச பட்சத்துல நம்ம மூலத்திரிகோண ராசி பாதிக்கும் சொல்லியிருக்கிறோம். அந்த புதன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த காரகத்துவத்தை கெடுத்துருவார். இப்ப ஃபர்ஸ்ட் கல்வியில தடை ஏற்படும். அவர் தடைப்பட்டு படிப்பாரு. ரெண்டாவது மாமன் மப்பு போட்டு இருப்பாரு. மாமன் வந்து பாத்தீங்கன்னா இருதார தோஷம் இருக்கு அவருக்கு. மாமனி யாவது பெருசா இருக்கும் ஒண்ணு கிடைக்காது. அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த பாவமானது பாதிச்சு மாமன் வந்து குடிக்கார் பெரிய மப்பு. புரியுது அவங்களுக்கு? அப்ப இந்த ஜாதகத்துல உங்களுக்கு மிதுன லக்கணக்காரனுக்கு குரு சனி அப்ப ராகு வச்சுக்க. இப்ப குரு சண்டால யோகம் இருக்குன்னா ஏற்கனவே லக்கண புள்ளி ராகுல இருந்தா சரி, யாராருக்கெல்லாம் நாளைக்கு முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்த லக்கணக்காரர்களுக்கு முன்கூட்டியே அறிய சக்தி உண்டு? நட்சத்திரம் சொல்லுங்க. சரி, எந்த லக்கணத்துக்கு சனி ரொம்ப நல்லது செய்வாரு, ரொம்ப சூப்பர் பவரா இருப்பாரு? யாரு? சரி, இல்ல வேற லக்கணம் கரெக்டா சொல்லுங்க. துலாலக்கணத்துக்கு தான் செய்வார். சனி ரொம்ப நல்லவர். துலாலக்கணத்துக்கு பர்ஃபெக்ட் ஜென்டல்மேன். அவரை பொறுத்த வரைக்கும் துலாலக்கணம் துலா ராசியா இருந்தாலும் அவன் சனி திசை வந்துச்சுன்னா அவன் புடைச்சிக்குவான். லக்கண புள்ளியை பொறுத்து சுவாதியா இருந்தாலும் கேட்டீங்கன்னா நாத்திகவாதி அப்படின்னு விஜய் இருப்பார். நான் விஜய் இருக்கிற அவர் பேசுற போச்சு. அவர் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதுக்குதான் இருக்கு, எனக்கு நன்மை வரும் தீமை வரும், நீ பரிகார பூஜை பண்ணி என்ன காப்பாற்ற முடியாது, முடிஞ்சா காப்பாத்திக்கிறார். அங்க ராகு வேலை செய்யறாரு. அவர் நம்புறாரு, ஜோதிடத்தை முழுசா நம்புறாரு, ஜோதிடத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பாணியில் ஒரு பாணி வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு சனி எங்க இருப்பாரு? மகனத்தில் இருப்பார். இருக்காரா? அவர் முழுக்க நன்மையே செய்வார். முழுக்க அவருக்கு நன்மையை செய்வார். புரியுதா உங்களுக்கு? இப்போ மிதுன லக்கணக்காரர்களுக்கு அந்த குரு நல்லது செய்யறாரா கெடுதல் செய்யறாரா? அப்போ ஏற்கனவே சொன்னார் அவர், எனக்கு மீனத்துல குரு இருக்காரு. இப்ப கொஞ்சம் வெளிநாட்டு வருமானம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சா? இப்ப அந்த துலா லக்கணக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோதிடம் வரும், கொஞ்சம் புலமை ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அவங்களுக்கு அந்த புதுன்னு சேர்ட்டாருன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த குரு சண்டால யோகம் மிதுன லக்கணக்காரர்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மிதுன லக்கணக்காரருக்கு லக்கணத்துல ராகு புள்ளி லக்கணத்துல இருந்தா அவனுக்கு குரு சனி சேர்ந்து இருந்துச்சுன்னா அவர் பயங்கரமான ஆளா இருக்கும். எதுவுமே பெருசு பண்ணி பேசுவார். சின்ன விஷயத்த கூட ஆளா கூட பண்ணுவார். சின்ன விஷயங்களா பெருசு பண்ணி பேசுவார். சின்ன விஷயத்தை எடுத்து மணிக்கணக்கில் பேசுவார். அப்ப பேச்சாற்றல் எழுத்தாற்றல் என்பது அவர் இயற்கையிலேயே உண்டு. அவருக்கு பாசிட்டிவா வேலை செய்யாது. ரன்னிங் கம்பெனி பேசுறோம், கிரிக்கெட்ல ரன்னிங் கம்பெனி பேசுறோம்ல, ஓடினாரு ஓடிக்கிட்டே இருக்கிறார். அது மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரன்னிங் கம்பெனி சூப்பரா இருக்கணும் உங்களை பொறுத்தாச்சு. இப்போ மிதுன லக்கணத்துக்கு குரு சண்டால யோகம், குருவுக்கு புத நட்பா, புதனுக்கு குரு நட்பாங்கிறது மேட்டர் கிடையாது. அந்த குரு சண்டால யோகம் என்பது இயற்கையிலே பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அவர் தொழில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காரு. அவர் அரசியல்வாதியா இருந்தா பொழுதுக்கு பேசிட்டே இருப்பார். அங்க கல்வி அவசியம் இல்லை, கல்வி தெளிவா பேசுவார். சார் கிட்ட நெருங்கிச்சா? சார் ரொம்ப நன்றி சார், மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். நம்ம தேங்க்யூ ஸோ மச், வாய்ப்பு கொடுத்த நன்றி.